விஜய் பரபரப்பா போயிட்டு இருக்கார் சிபிஐ என்கொயரி மேட்டர்ல. காலதாமதம் வந்தது மாற்றி சொல்ல முடியாது, அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. லாக் பண்ணிட்டாங்க. அவர் அதுல இருந்து வெளியே வரணும்னா கூட்டணியில சேரு, பிஜேபி கூட்டணியில சேரு, இல்லைன்னா லாக் தான். ஆனா நீ சிபிஐ என்கொயரி கேஸ கேட்ட, நீயே கேஸ்ல அபிரன்ஸ்ல எல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்ட பிறகு நீ ஏடிஎம்கேலையோ பிஜேபியோ சேர்ந்தா விட்டுற மாட்டாங்க. திமுக காரன் தீய சக்தி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைல் பண்ணுவான், அந்த வழக்குல நோண்டி எடுத்துருவான். ஒண்ணு வேகாது பஜனை. என்னதான் மோடி என்ன உத்தரவு போடுறாரோ அதுதான் பார்ப்போம். நீ இன்னைக்கு விசாரணை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். விசாரணை போறதுல தீவிரம். 2 நாள் 3 நாள் விசாரிச்சு லாக் பண்ணுவான். டெல்லி தீகார் சிறைதான், அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. இவர் எடப்பாடி காலையில பூசிக்கிட்டே இருக்காரு. 2000 ஸ்கூட்டர், ஆண்களுக்கு பஸ் பயணம், கவர்மெண்டே போக்குவரத்து கழகம் எத்தனையோ லட்சம் கோடியில கடன்ல இருக்குது. போக்குவரத்து ஊழியர்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்க முடியல, ஓய்வூதியம் கொடுக்க முடியல, எத்தனையோ கோடி கடன்ல அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. நீ என்னடா கேட்டாக்கா ஃப்ரீ. இதுக்கு மட்டும் சாத்தியங்களா? 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணிய, இப்போ நீ 2000 ரூபாய் கொடுக்க போறன்றிய. திமுகவுடைய திட்டத்தை தானே ஃபாலோ பண்ற. மகளிருக்கு கொடுக்கறதுக்கு, மகளிர் போக்குவரத்து ஃப்ரீன்னு சொன்னதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷிங்க. இப்ப ஆண்களுக்கு ஃப்ரீ. தமிழ்நாடை பார்த்து பல மாநிலங்கள் திட்டங்களை அறிவிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டு திட்டங்களை எல்லாம் முன்னோடியா இருக்கு தமிழ்நாடு. நீ என்னடா கேட்டா இந்த மாதிரி நீ இப்படின்னா மாம்பழம் கொட்டை ஒரு பக்கம், அழிவு போன்ற ஒரு பக்கம், 2 பேருக்குமே மாம்பழம் சின்ன கணக்கு போறது கிடையாது. ஒரு தொகுதியில 2 மாம்பழம் நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கூட்டணியில் டிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணிலையும் ஒரே தொகுதியில உங்களை முட்டு விட்டு வேடிக்கை கூட பார்ப்பாங்க கூட்டணி கட்சி தலைவருங்க. அதுவும் நடக்கலாம். இதுல ரைட் டிசிஷன் எடுக்கிறது இவங்க தான், அம்மணி தான், விஜயகாந்த் கட்சி தான். கரெக்டா அந்த அம்மா முடிவு எடுக்குது. நிறுத்தி நிதானமா யாரோட சேரலாம், ஏது எடுத்து வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நிதானமா பிரேமலதா விஜயகாந்த் நடவடிக்கை எடுக்கிறாங்க. காங்கிரஸ் புல்டா விட்டு பார்த்தது. சிபிஐ என்கொயரியில் இருக்கிற சைல்டு பேபி அவர் கூட்டணியில் சேரத்துக்காக பேரெல்லாம் பேசினாங்க. கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அவனுக்கு டெல்லியில கூப்பிட்டு சொல்லிட்டான், தலைமை என்ன முடிவு எடுக்குதா, இதுதான் யாரும் கூட்டணி பற்றிலாம் பேசக்கூடாது. டிஎம்கே கூட்டணி உறுதி, காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டான். காங்கிரஸ் ஏற்கனவே உள்ள கூட்டணி தான் திமுக கூட்டணி. இப்போ புதுசா விஜயகாந்த் சேரலாம், ஐயா ராமதாஸ் ஐயா சேரலாம். சேர்ந்தால் ஐயா ராமதாஸ் விஜயகாந்த் கூட்டணி முடிவு அது பக்காவா தெரியுது. என்னதான் கூட்டணிக்க முடிவு இருந்தாலும் டெய்லி ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணுகிறாங்க. இப்ப அடுத்தது வருவான், திமுகவை கை வைக்கிறதுக்கு இடி வருவான். துணை முதல்வர் குடும்பத்தை இடி தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பான். திமுக அமைச்சர்கள் பேர்ல தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பான். நீ என்ன தொல்லை கொடுத்தாலும்
மிஸ்ஸாவை பார்த்தவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நீ இந்த நேரத்துக்கு திமுக மேல கை வச்சியனா திமுக தான் ப்ளஸ், மைனஸ் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க நிற்க போகிற தொகுதியை அவங்க கேண்டிடேட் வரைக்கும் எந்தெந்த தொகுதின்னு முடிவு பண்ணி எல்லாம் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் யாராக நிற்கிறாங்களோ அவங்க நின்றுக்கிட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. டிஎம்கே தொகுதியெலாம் ஃபைனலைஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க கூட்டணி பேசுவோம், அறிவிப்போம், மோடியோட கை கூப்போம், கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்றா எடுப்போம்னு விரைவில் எடுப்போம்னு சொல்கிறாங்க. என்ன எடுத்தாலும் மோடியினால நாடி பிடிச்சி பார்த்தாலும் தமிழ்நாட்டுடைய நிலை தான். ஒரு திமுக கூட்டணியை அழிக்க நீ எத்தனை அஸ்திரம் எடுக்கிற அத்தனை அஸ்திரமும் புஷ்பானமா போயிடும். மக்கள் சக்தி கிட்ட திமுக இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த காணொலி.